ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அவர்கள் எவ்வளவு இன்பம் நிறைந்த ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு. அரபுக்கும் நான் தான் கடவுளுக்கெல்லாம் மிகப்பெரிய கடவுள் என்று பறைச்சாட்டிக் கொண்டிருந்த அந்த ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்கள். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய வேலையாட்கள், எது வேண்டுமானாலும் கிடைக்கும், என்ன வேண்டுமானாலும் அவர்கள் அனுபவிக்கிறார். அப்படிப்பட்ட பதவியும் அந்தஸ்தும் இருக்கக்கூடிய அந்த ஆசியா அவர்கள் இந்த உலகத்தின் இன்பங்களை அவர்கள் ஒரு பொருட்டாகவே நினைக்கல. ஏன்னா சொர்க்கத்தின் இன்பத்தை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். சொர்க்கத்தின் இன்பத்தை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அதனால் அல்லாஹ்விடத்தை எப்படி கேட்டார்கள்? ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் எனக்கு சுவனத்தில் ஒரு வீட்டை அமைத்துக் கொடு. ஒரு அரசனின், மிகப்பெரிய ஆட்சி அதிகாரம் உள்ள ஒரு அரசனின் மனைவி சுவனத்துடைய இன்பத்தை உணர்ந்து கொண்டதின் விளைவு, ஈமானுடைய சுவை அவருடைய உள்ளத்தில் போனதின் விளைவு, அல்லாஹ்விடத்தில் கேட்ட வார்த்தை என்ன, துவா என்ன? ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீடு கொடு யா அல்லாஹ். இந்த மாட மாளிகை, கோடு கோபுரங்கள் இதெல்லாம் எனக்கு அற்பம். நீ கொடுக்கக்கூடிய அங்கே ஒரு வீடு, ஒரு சின்னதா ஒரு வீடு இருந்தாலும் போதும், அதுதான் எனக்கு வேணும் என்று ஆசைப்பட்டார்களே. அதற்காக எவ்வளவு தியாகங்களை செய்திருப்பார்கள், எத்தனை சோதனைகளை அவர்கள் பார்த்திருப்பார்கள். இந்த உலகத்தின் இன்பங்களை நாம் துறந்தால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நமக்கு மகத்தான வெற்றியை கொடுப்பான் என்கின்ற அந்த எண்ணம் அவரிடத்தில் மேலோங்கி இருந்தது. ஆனால் நம்மகிட்ட அது இல்லை.